அந்த மாயாவதி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. அதுக்கு முன்னாடி நாம அவளை அனுப்பி வச்சுட்டா அந்த வீட்டுக்குள்ள உனக்கு எதிரா யோசிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இத நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இதை செய்வேனா? பெட்டியை கொடு. இந்தாங்கம்மா. இந்தாம்மா, மைய பத்திரமா வச்சுக்கோங்க. பெட்டி பத்திரமா. பாம்பை திறந்து விட்டுட்டு பெட்டியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. நான் இங்க ஓரமா நின்றுட்டு இருக்கேன். சொன்ன வேலையை முடிச்சிட்டு நாகராஜனை தேடி வந்துருவாமா. இத பார், அவ செத்ததும் எனக்கு செய்தி சொல்லி அனுப்பு. இருக்கிறதுலே பெரிய மாலையா வாங்கிட்டு வந்து அவளுக்கு போடுறேன். சரி கிரானி. ஆல் தி பெஸ்ட். போ பாத்து. இவங்க கிட்ட மாட்டின நான் செத்தேன்.
ஐயோ பூங்குடி தூக்கி போடு. பூங்குடி அந்த பாம்பை தூக்கி போடு. போடு பூங்குடி, பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, பூங்குடி தூக்கி போடு. ஜீவா, டேய் ஜீவா. அப்பா டேய், என்னப்பா பாம்பு கடிச்சிருச்சுடா, அதான் first aid எடுத்து பாம்பு வா. கடிச்சிருச்சா? சீக்கிரம்டா போடா. சீக்கிரம்டா சீக்கிரம் வா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. பூங்குடி கை கட்டு. கட்டு ஜீவா, நல்லா இறுக்கி கட்டு. பயப்படாதம்மா, ஒண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கோ. டேய் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போணும்டா. ஏய், பூங்குடி, பூங்குடி. பூங்குடி. என்னாச்சு பூங்குடி? டேய் தூக்குடா தூக்குடா அவள. டேய் பாத்துடா. போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. பூங்குடி பூங்குடி எனக்கு டேய் ஜீவா பாத்துடா. ஜீவா பூங்குடி பாத்துடா. பூங்குடி என்னாச்சுமா? பாம்பு ஹலோ கடிச்சிருச்சு. நான் தான் சார் பேசுறேன். பாம்பு வீட்ல இருக்கிற பொண்ணு பாம்பு கடிச்சிருச்சு. நீங்க அங்கேயே இருங்க சார், நாங்க அங்க வந்துருவோம். ஓகே சார். கேட்ட தரமா. சரிம்மா. சொல்லு தீபி, மேட்ரு முடிஞ்சுதா? கிரானி எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பாம்பு கடிக்காம ஓடி போச்சா? யோ இல்ல கிரானி, கடிச்சிருச்சு. அப்புறம் ஏன் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு சொன்ன? ஐயோ கிரானி, அது பூங்கொடியை கடிச்சிருச்சு. பூங்கொடியா? அவ எங்க இருந்து வந்தா? அவ வந்தாதான் ஆச்சுன்னு மாயாவதி உனக்கு கெடு வச்சதுனால தானே நாம இந்த ஏற்பாட்டையே பண்ணோம். ஐயோ ஆமா, நான் பாம்பை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க இருந்து வந்தானே தெரியல. அப்படியே அவ உள்ள வந்து பாம்பை பிடிச்சு தூக்கி போட பார்த்தா, அது அவளையே ஒரே போடு போட்டுருச்சு. ஓடட்டும் விடு. அவளால தானே இவ்வளவு கஷ்டப்படுற. சரி, அவ இருக்காளா போயிட்டாளா? அதெல்லாம் தெரியல கிரானி. அவளை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏய், நீ பாம்பு எடுத்து விட்டத அவ பார்த்தாளா என்ன? இல்ல, அவ வரத பார்த்து நான் மறைஞ்சு நின்னுட்டேன். இப்ப என்ன பண்றது கிரானி? அவ செத்து கெத்து போயிட்டா. அவ சாவறது தானே நமக்கு வேணும். அவ சாகட்டும் விடு. நமக்கும் அந்த பாம்பு வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இனிமே எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எந்நேரமும் இந்த ராஜம்மா போன்ல தான் இருக்கா.
அப்படி யார் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியலையே. தீபி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகே கிரானி. வைக்கிறேன். பூங்குடி, என்னாச்சு? பாய்சன் சாப்பிட்டாங்களா? இல்ல டாக்டர், இவள பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? தெரியாது டாக்டர் நல்ல பாம்புன்னு சொன்னா. டாக்டர், அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. என்ன கடிக்க வந்த பாம்பை அவ கையில பிடிச்சிட்டா டாக்டர். ஓகே அம்மா அதனே அம்மா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர், பேஷண்ட்டை உள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பாம்பு கடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு half அன் hour இருக்கும் டாக்டர். அவளுக்கு விஷம் ஏறாம இருக்க கட்டு போட்டிருக்கேன். கட்டு போட்டா விஷம் ஏறாதுன்னு யார் சொன்னா? ஃபாஸ்டா ஏறாம வேணா இருக்கும். பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர். பேஷண்ட் நேம் சொல்லுங்க சார். பூங்குடி. வயசு? 25. அட்ரஸ் சொல்லுங்க. கவுண்டர்ல போய் பேஷண்ட் நேம் சொல்லி அட்வான்ஸ் கட்டிடுங்க சார். ஏன்பா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? இல்லம்மா ஒன்றும் ஆகாது. அதான் டைமுக்கு கூட்டு வந்துட்டோம்ல. பாம்பு என்ன கடிச்சா கடிச்சிட்டு போகட்டும்னு விட வேண்டியது தானே. இவளுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அம்மா நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்கம்மா. அவ அப்படிப்பட்டவே இல்லையே. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை அவ ஏத்துக்கிறது தானே அவளோட பழக்கம். எங்கேயோ போனவ அங்கேயே இருக்க வேண்டியது தானே. எதுக்கு இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்? அம்மா எனக்கு ஒன்று புரியல. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சு? நான் கோவில்ல தவம் இருந்தப்போ ஒரு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னேன்லப்பா. அது வரைக்கும் அந்த கோவில்ல பாம்பு வந்ததே இல்லைன்னு தானே சொன்னாங்க. அம்மா அப்ப கூட பாம்பு அவதாமா கனவுல பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. இப்பவும் பாம்பு வந்தப்ப அவதான் வந்திருக்கா. ஆமா, 2 தடவையும் ஆபத்து எனக்கு தான் வந்தது. அப்பா அவ எப்படியோ அந்த பாம்பை துரத்தி அனுப்பிட்டாப்பா. இப்போ அத துரத்த போய் அதுகிட்ட கடி வாங்கிட்டா. சுருட்டு சித்தர் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்ன சித்ராகுப்தன் கோயிலுக்கு போக சொன்னார்னு நினைக்கிறேன். பூங்குடி அவ உயிரை பணையம் வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கா. ஜீவா, எவ்வளவு செலவானாலும் நாம தான் பூங்குடியை காப்பாத்தணும். ஓகேம்மா. அம்மா அழாதீங்கம்மா, இது ஹாஸ்பிட்டல். ஏன்பா, ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால உணர்ச்சிகள் எல்லாம் செத்தா போயிடும். அம்மா நான் அதுக்கு சொல்லல. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு தான் சொன்னேன். பேஷண்ட் எல்லாம் பயந்துருவாங்கம்மா. இது ஏதோ தெய்வ குத்தம் மாதிரி தெரியுது. பாம்பே என்ன தேடி வருதுன்னா நிச்சயமா இது தெய்வ குத்தம்தான். என்ன இன்னும் நீ தூங்கலையா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்ன பார்த்து கேக்குற? அது சரி, அப்பவே கேட்டதுக்கு காத்து வாங்க போறேன்னு சொன்னேன். இப்போ எங்க போயிட்டு இருக்க?
எங்கேயும் போல. இங்கதான் வெளியே கார்டன்ல போய் உட்கார்ந்துட்டு வரலான்னு போறேன். பார்த்தா எதிர்ல பேய் மாதிரி வந்து நிக்கிற. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. அது சரி, போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தியே, யாரோட போன் அது? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் விசாரிக்கிறாளோ? பதிலையே காணோம். ஒரு பிரச்சனை. நினைச்சேன், தனியா நின்னுகிட்டு இருக்கும் போதே நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்துட்டு வெளியில போனேன். என்ன பண்ண? யார் மேலேயாவது மோதிட்டியா? நைட் டைம்ல வண்டி எடுத்துட்டு போகாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அவன் குடிச்சிட்டு கண்டபடி வண்டி ஓட்டிட்டு இருப்பான். அதுல யாரையாவது தூக்கிட்டியா? என்ன சித்தியாச்சு? அம்மா சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான். ஆனா உங்க அம்மா சொல்ற பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை? முழுசா தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்றீங்க அத்தை? எங்க போய் பார்க்கணும்? போய் பார்த்துட்டு வந்து சொல்லலான்னு தான் பார்த்தேன். எல்லாரும் தான் எழுந்துட்டீங்களே, இப்பவே சொல்றேன். அங்க மாயாவதி வீட்ல பூங்கொடிய பாம்பு கடிச்சிடுச்சாம். சித்தி என்ன சொல்றீங்க? மாயாவதி தூங்கிட்டு இருந்த ரூம்ல பாம்பு வந்து கொத்த போயிருக்கு. நடுவுல இந்த பூங்கொடி போயிருக்கா. பூங்கொடிய பாம்பு கொத்திடுச்சாம். சித்தி, உங்களுக்கு யார் சொன்னா? தீபிகா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு கிளம்பினேன். சரி, பூங்கொடி இப்ப எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? இப்பதான் தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. போறப்பதான் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு போகணும். சரி, வாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சீதா, நீ அப்பாவை பார்த்துக்க, ம். நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ம். நான் போய் கார்க்கி எடுத்துட்டு வந்தேன். ஏ ராஜம்மா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நான் அப்பவே கேட்டதுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னேன். பாம்பு கடிச்சு இப்பெல்லாம் யாரும் சாகிறது இல்ல. நம்ம வீட்டு சார்பா மரியாதைக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். தீபிகா வேற பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணாளா, அதான் சொல்லாம கொள்ளாம கிளம்பினேன். மாயாவதி வீட்டுக்குள்ள பாம்பா எப்படி வந்திருக்கோன்னு தெரியலையே. நம்மள காட்டி கொடுக்க இவ ஒருத்தி போதும். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குப்பா. இன்னும் எதுவும் சொல்லல. ஏங்க, அட்வான்ஸ் கட்ட சொல்லிருக்காங்க. கட்டிட்டு தாமா வரேன்.